والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لعب ولهو ولدار الآخرة خير صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனின் அன்பும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வ லஹு வ லதாருல் ஆகிரத்து கைர் லல்லதீன யத்தகூன ஃபலா தாகிலூன் என்பதாக. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று ஏதும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வ லஹு, இந்த உலக வாழ்க்கை வீணான விளையாட்டே இன்றி வேறெதுவும் இல்லை. வலதாருல் ஆகிரத்து கைர், மறுமை வாழ்க்கை மேலானது, அதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த உலக வாழ்க்கையில நல்ல விதமாக வாழ்வதற்காக பணத்தின் பக்கமும், நல்ல விதமாக வாழ்வதற்காக படிப்பின் பக்கமும், நல்ல விதமாக வாழ்வதற்காக செல்வத்தின் பக்கமும், நல்ல விதமாக வாழ்வதற்காக ஆட்சியின் பக்கமும் அதிகாரத்தின் பக்கமும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ்வதற்காக இவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்கிறான்? இந்த உலகம் வீணான விளையாட்டே இன்றி வேறு எதுவும் இல்லை. நம்ம அப்படிலாம் அப்படி என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் அந்த உலகத்தை பத்தி. ஆனா அல்லாஹ் சிம்பிளா முடிச்சிடறான், வீணான விளையாட்டே இன்றி வேறு எதுவும் இல்லை என்பதாக. அல்லாஹ் சிறந்தது மேலானது என்பது சொல்வது வலதாருல் ஆகிரத்து கைர், மறுமை வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் மேலானது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாமெல்லாம் நினைக்கிறோம் பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விடலாம், மரியாதையாக வாழ்ந்து விடலாம் அவன் நினைச்சா, காரனுடைய வாழ்க்கை, செல்வத்தில் மிக உயர்ந்தவன் அவன்தான், அவனுக்கு இருக்கிற செல்வம் அவர் யார்ட்டையுமே கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு? எப்பா காரனுக்கு செல்வத்தை கொடுத்தாருன்னா எனக்கு யாரெல்லாம் செல்வத்தை கொடுத்துறாத மக்கள் துவா செய்யற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அறிவையை கொண்டு, திறமையை கொண்டு இந்த உலகத்துல வளர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அறிவாளி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்லீஸ். அவ்வளவு அறிவை வைத்திருந்தான் ஷைத்தான். அவ்வளவு அறிவு எந்த அளவுக்கு மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக அமீருல் மலாயிக்காக ஷைத்தான் இருந்தான். ஆனா இந்த உலகத்துல அவனுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக ஆகிவிட்டான். நமக்கெல்லாம் அல்லாஹ் தெளிவா அறிவிச்சுட்டான், அதுவும் முபீன், அவன் தெளிவான எதிரி அப்படின்னு சொல்லி. சரி, நாம ஆட்சியாலையும் அதிகாரத்தாலையும் இந்த உலகத்துல ஜம்முன்னு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ஃபிரௌனுடைய ஆட்சி, ஃபிரௌனுடைய அதிகாரம் அல்லாஹ் அவனை கடலில் முழுங்கெடுத்து விட்டான் என்பதாக நாம் எதன் பக்கம் சென்றாலும், எதில் முழுங்கி ஆழமாக போனாலும் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அழிவின் பக்கம் தான். இந்த உலகத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஐஸ் விற்கக்கூடியவர், அவருடைய ஐஸுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி உருகிக்கிட்டே இருக்கு அந்த ஐஸ். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய மூலதனம், என்னுடைய ஐஸ் எல்லாம் அப்படியே உருகி வீணா போக போகுது, யாராவது அதை வாங்கிக்கங்களேன், யாராவது அதை என்ன செஞ்சுக்கங்க, வாங்கிக்கங்களேன் என்பதாக பேசிக்கிட்ட வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அஸ்மஈ ரலியல்லாஹு தஆலா நம்ம பார்த்துட்டு சொல்றாங்க, ஒல் அஸ்ருடைய அத்தியாயத்தின் விளக்கத்தை இப்பதான் நான் விளங்குறேன். அதாவது இந்த உலகத்துல நாம எவ்வளவு ஆடம்பரமா, எவ்வளவு மோசமா கழிக்க முடியுமோ அப்படி கழிச்சாலும் சரி,
ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் சரி, நல்லமல்கள் செய்தாலும் சரி, ஐஸ் உருகிறதுதான். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முடியறது தான் என்பதாக. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்பவர்களை தவிர மிச்ச எல்லாம். அப்ப நம்ம விளங்க வேண்டிய விஷயம், இந்த உலகம் என்பது மறுமையினுடைய சேகரிப்பே இன்றி வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்துல நம்மளுடைய கவனம், நம்மளுடைய பேராசை, நம்மளுடைய எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் மறுமையினுடைய விவசாய நிலமாகத்தான் இந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அப்படிதான் இந்த உலகத்தை என்ன செய்யணும், கழிக்கணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு ஆட்டை சதக்கா விடுறாங்க. ஆட்டை சதக்கா விடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆடெல்லாம் வெட்டி சதக்கா கொடுத்தாச்சு, என்ன மிச்சம் இருக்குது, ஆட்டு குழம்புகள் மட்டும் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பதில் சொல்லப்படுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இதை இப்படி சொல்லக்கூடாதுப்பா, இத இப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் இருக்குது, ஆட்டு குழம்பு மட்டும்தான் போய் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியே உல்டாவா சொல்றாங்க. என்ன அர்த்தம்? சதக்காவாக போனது எல்லாம் சேமிப்பு, சதக்காவாக போனது எல்லாம் சேமிப்பு, இருக்கிறது மட்டும்தான் என்னது, மிச்சம் என்பதாக. அப்ப நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லா காரியங்களும், நம்மளுடைய சேமிப்பு, நம்ம செய்யக்கூடிய நம்ம தொழக்கூடிய தொழுகைகள், நம்ம செய்யக்கூடிய சதக்கா செலவினங்கள் எல்லாமே என்னதுதான், சேமிப்பு தான். நாம கொடுக்காம ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, அது என்னது கிடையாது, அதுதான் நம்மை விட்டு போனது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கட்டுறாங்க. ஒரு மையத்தை 3 நபர்கள் பின்தொடர்வார்கள். அவனுடைய செல்வம், அவனுடைய பொருள், அவனுடைய அமல், 3 நபர்கள் பின்தொடர்வார்கள். அதுல 2 திரும்பிவிடும். அவனுடைய செல்வமும் அவனுடைய பொருளும், வீட்டுல இருந்து ஜனாசாவை தூக்கிட்டு போனோடனே செல்வம் போயிடும். கபர்ஸ்தான்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று சொந்தக்காரங்களா வந்துருவாங்க, சொந்தமும் போயிடும். எது அவனோட தரிபடும் என்பதாக பார்த்தால் அவனுடைய செயல் மட்டும்தான் தரிபடும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மறுமையினுடைய விளைச்சலாக மாத்திரமே நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ், இந்த ரமலானுடைய நாம் அமர்ந்திருக்கிறோம், இந்த ரமலானிலே நாம் முயற்சி செய்வோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மறுமைக்காக வேண்டியே கழிக்கக்கூடிய நத்தௌஃபீக் நஸீபை அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தவரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.